Hello friends, 11th standard computer application கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டினில் இந்த 20 மட்டுமே போதுமானது. அது என்ன சார் டாப் 10 போடுறேன், நீங்கள் 20 போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 18 லெசன் இருக்குது. ஒரு லெசனுக்கு 5லேருந்து 6 5 மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த 5:1 தான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 5 5 மார்க் நான் கொடுத்த மெட்டீரியலில் கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாத்தையுமே படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத லாஸ்ட் மினிட்ல கன்ஃபார்ம் பண்ணிக்க. இந்த 20 கேள்வியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேள்வியை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் சொல்லும்போது உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஸ்டின் இன்னைக்கு ஈவினிங் நான் அப்டேட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக நான் கொடுத்த இந்த இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் அந்த செலக்டட் கொஸ்டின்ஸ் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் படிச்சிங்கனாலே போதும். 10% நாளைக்கு எழுதுகிற எக்ஸாமில் உங்களால் எல்லா கேள்வியும் அட்டன் பண்ண முடியும். இப்போ அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறோம். அடுத்தது 2 மார்க் அண்ட் 3 மார்க்கான டாப் 20 கொஸ்டின் நம்முடைய சேனலில் ரெடியாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Discuss the various generations of computers. Write the procedure to convert fractional decimal to binary. Convert to binary. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். அடுத்து 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா explain the process management algorithms in operating system. And next question 5th question பார்த்தீங்கன்னா to create shortcut in Windows OS கொடுத்துருக்காங்க. And question number 6 வந்து write the steps to find replace a word with another word in open office writer. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபார்மேட்டிங் இன் ரைட்டர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சேஞ்சிங் த காலம் வித் இன் கால்க். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் டெம்ப்ளேட்ஸ். And question number 10, Sivabalan created a presentation to be shown in his school annual function just 5 minutes before the presentation. ஸோ இந்த சம் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11, எக்ஸ்பிளைன் எனி 5 இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் HTML ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே யுவர் ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ் யூஸிங் வேரியஸ் கீடிங் லெவல் டேக்ஸ். அண்ட் கொஸ்டின் நம்பர் 13, டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் வித் சூட்டபிள் HTML கோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லிங்க் அண்ட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ். Question number 15, write a short note on familiar image format. Next பார்த்தீங்கன்னா attributes of select and option tags. அடுத்து வந்து explain the font and text element properties and values used in CSS. Question number 18, arithmetic operator with suitable example. And question number 19, switch case statement with example. And question number 20, write a JavaScript program using the statement to display 10 numbers. And question number 21 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா write the different types of cyber. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.